அனைவருக்கும் வணக்கம். செழுநீர் சேழ்நதி அப்படின்னு திருப்புகழில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்யாறு தான் இது. செய்யார் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனோட சில கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இது செய்யாறு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கு. நமக்கு இந்த செய்யாறு ஆற்று பிரிட்ஜில் இருந்தே நமக்கு கோவில் தெரியும், கோவில் கோபுரம் தெரியும். இதை காட்டுறேன் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவில் வலதுபுறத்தில் சின்ன படித்துறை இருக்குது. இதில் நம்ம இறங்கி செய்யாத்துக்குள்ளேயும் வரலாம், வந்து குளிச்சுட்டு போகலாம். நான் ஒரு 9 மணிக்காக வந்தேன், யாரும் இல்லை. வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போனேன். இந்த கோவில் முக்கியத்துவம் பெற காரணம் திருஞான சம்பந்தர் ஆண் பனைய குலை என்று வச்சார். அது பாட்டில் குறும்பை ஆண் பனை ஈன் குலை மூத்தோர்னு இருக்கு. அது குறிப்பு பெயர் பாலைகளையும் அப்புறம் கோவில் கோபுர சுதசீர்க்கம்னு இருக்கு. இது தொண்டை நாட்டில் 8வது ஸ்தலமாக வருது, பாடல் பெற்ற ஸ்தலம்ல. எல்லாரும் ஆண் பனை பெண் பனையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண் பனை குறும்பை ஆண் பனை ஈன்குலை ஓத்தூர் அப்படின்னு இருக்குது. அரும்பு விட்டு ஆண் பனை அரும்பு விட்டுது 11வது பாட்டு பாடும்போது. அதுதான் சுதசிற்பமாக இருக்கு. திரு ஓத்தூர்ன்றது பழைய பேர், அதுக்கப்புறம் திரு பக்திபுரம் ஆச்சு, இப்போ செய்யாறுன்னு அழைக்கப்படுது. ஓத்தூர்ன்றது தமிழ் வார்த்தை தான். ஓதுன்றது தமிழ் வார்த்தை தான். ஓதுனா படி கற்கிறது, வேதம் ஓதிய ஊர் அப்படின்றதுனால திரு ஓத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போ யாரும் திரு ஓத்தூர்னு சொல்லல, செய்யாறுன்னு சொல்லிடுறாங்க. கோவிலில் புள்ளியாக தான் அந்த ஸ்தல விருட்சம் பனைமரம் இருக்குது. இப்போ நல்லா காய்ச்சிருக்கு. நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதுதான் அந்த அந்த ஹைட்டாக இருக்கிற பனை மரம் தான் அது. நல்லா பழம் காய்ச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான், போயிட்டு வந்துடலாம். நன்றி.